79 வயதான இந்த ஸ்கூபா டைவருக்கும் ஆழ்கடல்ல வசிக்கிற வித்தியாசமான இந்த மீனுக்கும் எப்படி நட்பு உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இப்ப நீங்க பாக்குற இந்த மனுஷன் தன்னோட 18 வயசுலயே ஸ்கூபா டைவிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மனுஷன் ஒரு தடவை கடலுக்கு அடியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு மீன் வந்தது. அந்த மீன் பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருந்தது. அதோட தலையிலயும் ஒரு ஹார்ன் இருந்தது. இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த மீன் எல்லா மீன்களையும் போல ஒரே ஒரு நாள் மட்டும் வரல, இந்த மனுஷனை தேடி டெய்லியும் வந்துச்சு. அப்படி ஒரு நாள் இவர் அந்த மீனை கவனிக்கும் போது தான் தெரியுது அந்த மீனோட வாயில ஏதோ அடிபட்டு இருக்கு. அந்த மீன் உணவு சாப்பிடுறதுக்கும் கஷ்டப்பட்டது இவருக்கு தெரிய வருது. இவர் சில உணவுப் பொருட்களை சின்ன சின்னதா உடைச்சி அந்த மீனுக்கு ஊட்டியும் விடுவாரு. அப்படியே கொஞ்ச நாள்ல அந்த மீனோட வாயில இருந்த புண்ணுகள் எல்லாமே சரியாயாச்சு. இவர் இந்த மீனை காப்பாத்தின சம்பவம் நடந்து 30 வருஷங்கள் ஆன பிறகும் கூட இன்னைக்கும் அவர் ஆழ்கடல் டைவிங் போகும்போது இந்த மீன் எங்க இருந்தாலும் அவர் தேடி வந்துடும். இவரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துருவாரு. ஆனாலும் கூட அடிக்கடி அதை போய் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த வித்தியாசமான நட்பு உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க.